சார் நீங்க அமெரிக்கா சென்று கொண்ட பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. சார் வெயிட் அண்ட் சீ. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அத நீங்க அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். சார், இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளை நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, 43 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்திச்சு பேசினார். 43 வருஷம் கழிச்சு நீங்களும் அங்க தமிழர்களை சந்திச்சு பேச இருக்கீங்க. அது எத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருது? போற காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதலீட்டாளர் பொறுத்தவரை போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்க செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னு டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கு தொழில் முதலீட்டுல. அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்களா இல்லையா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும். முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோட போறேன், உறுதியோட போறேன். என்ன இணக்கமான நிலை? அது உங்களுடைய எண்ணமா இருக்கணுமே தவிர நாணய வெளியீடு மத்திய அரசுடைய பொறுப்பு. அது அவங்களுடைய அனுமதியோட தான் வெளியிடுறது. அதனால அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். அதுல என்னென்ன முதலீடு ஈர்த்திருக்கிறோம் சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். இப்ப என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு தெளிவா சொன்ன உங்கள்கிட்ட. என்னங்க வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. காரணம் பல மாநிலங்கள்ல இருந்து அந்த முதலீடு வைப்பதற்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதனால அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா முதலீடு முழுமையா வந்ததுக்கு பிறகு நாங்க வெளியிடுறோம். நிச்சயமா அறகுறையா சொல்லிட்டு இருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.